பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதியதொரு வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இதோ இந்த மாதத்தின் இறுதியான நாட்களில் இருக்கின்றோம். இருப்பினும் இறைவன் இந்த மாதம் முழுவதும் நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறந்துவிட வேண்டாம். நம்முடைய உயர்விலும் தாழ்விலும் அவர் மட்டுமே நம்மோடு பயணிக்கக்கூடியவராக இருக்கின்றார். எப்போதும் நம்மை மறவாத இறைவனாய் இருக்கின்றார். ஆகையால் நாம் அவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக எப்போதும் இருப்போம். இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு இன்னதென்றால் பேசு. பேசு என்ற தலைப்பை கேட்டவுடன் எல்லோருக்கும் பேசுவது பிடிக்கும். ஆனால் யாரிடம் நாம் பேசுகிறோம்? எதற்காக பேசுகிறோம்? நான் பேசும் காரியம் எனக்கு நடக்குமா நடக்காதா? நான் சொல்கின்ற காரியத்தில் எனக்கு வெற்றி உண்டாகுமா அல்லது தோல்வியாக மாறுமா? நான் பேசுவதை மற்றவர்கள் சரியாக புரிந்து கொள்வார்களா அல்லது தவறாக புரிந்து கொள்வார்களா என்று பல யோசனைகள் வரும். எல்லோரும் பேச ஆசைப்படுவோம். நம் உள்ளத்தில் இருப்பதும் நம் நினைவில் இருப்பதும் நமக்கு வேண்டியதை பேசி பெற்றுக்கொள்கின்றோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வசனம் இருக்கின்றது. இன்றைக்கு அநேகர் பேசாமல் இருக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு பேசாமல் இருக்கின்றோம். சாதாரணமாக பேசுவது வேறு, ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு பேசுவது வேறு. இந்த நாள் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட போகின்றார். பேசு, என்னுடைய நாமத்தை கொண்டு நீ பேசு. அப்போது அந்த இடத்தில் நான் உனக்கு வெற்றியை தருவேன், சமாதானத்தை தருவேன். எதற்காக நீ பேசுகிறாயோ அதை உனக்கு வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். விடுதலை பயணம் அதிகாரம் 6 இறைவார்த்தை 29. ஆண்டவர் மோசேயுடன் பேசி, நானே ஆண்டவர், நான் உன்னோடு பேசுவதை எல்லாம் எகிப்திய மன்னன் பார்வோனிடம் நீ எடுத்து கூறு. பிரியமானவர்களே, ஆண்டவர் மோசேயிடம் சொன்னது, நான் உன்னிடம் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நீ பார்வோன் அரசனிடம் சென்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அப்போது மோசே சொன்னது, என்னால் அது சாத்தியமாகாது, என்னால் சரியாக பேச முடியாது என்று பல காரணங்கள் சொன்னார். ஆனாலும் மோசேயை கொண்டுதான் ஆண்டவர் இந்த காரியத்தை செயல்படுத்துவேன் என்று சொன்னார். விடுதலை பயணம் அதிகாரம் 7 இறைவார்த்தை 3-4 பார்க்கின்றோம். ஆண்டவர் மோசேயிடம் சொன்னது, நான் பார்வோனின் மனதை கடினப்படுத்துவதோடு எகிப்து நாட்டில் என்னுடைய அடையாளங்களையும் அருட்செயல்களையும் பெருக செய்வேன். பார்வோன் உங்களுக்கு செவிசாய்க்க மாட்டான். எனவே நான் எகிப்துக்கு எதிராக கை ஓங்குவேன். பெரும் தண்டனை தீர்ப்புகளை நிறைவேற்றிய பின்பு என் மக்களாகிய இஸ்ரேல் என்னும் படைத்திரளை எகிப்து நாட்டிலிருந்து வெளியேற செய்வேன் என்றார். ஆண்டவர் சொன்னபடியே மோசே பார்வோன் அரசனிடம் சென்றார். ஆனால் ஆண்டவர் மோசேயின் நாவாக அவருடைய உறவினரான ஆரோனை கொடுத்தார். ஆரோனும் மோசேயும் சென்று பார்வோனிடம் பேசினார்கள். பிரியமானவர்களே, இந்த இடத்தில் ஆண்டவர் கட்டளையிட்டபடி மோசே அந்த காரியத்தில் செயல்பட்டார். ஆண்டவரும் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். ஆண்டவர் உங்கள் வாழ்வில் விடுதலை தர வேண்டும் என்றால் நீங்களும் பேச வேண்டிய காரியத்தில் பேச வேண்டும். அது பார்வோனாக இருந்தாலும் பெரிய அதிகாரியாக இருந்தாலும் தயங்காமல் நீங்கள் பேச வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு நீங்கள் பேசும்போது அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். அவர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆம் பிரியமானவர்களே, எந்த இடத்திலும் தயக்கம் வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு நாம் தைரியமாய் பேசும்போது நிச்சயமாக அந்த இடத்தில் ஆண்டவர் இடைப்படுவார். அடுத்தபடியாக எசேக்கியேல் அதிகாரம் 37 இறைவார்த்தை 4 பார்க்கின்றோம். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்குரை, உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது. நீ இந்த உலர்ந்த எலும்புகளிடத்தில் போய் பேசு, என்னுடைய வார்த்தையை சொல்லு என்று எசேக்கியேலுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ உலர்ந்து போன காரியங்கள் இருக்கின்றது. தீர்க்க தரிசன வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விதைக்கும் போது நிச்சயமாக அந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும். உலர்ந்து போன நம்முடைய குடும்ப சமாதானம், உலர்ந்து போன நம்முடைய உடல் சுகம், உலர்ந்து போன நம்முடைய பொருளாதாரம், உலர்ந்து போன நம்முடைய தொழில் வேலை காரியங்கள், உலர்ந்து போன நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலங்கள்,
இப்படி பல உலர்ந்து போன தனிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது இவற்றுக்கு நடுவில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விதைத்தால் மட்டுமே, ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு பேசினால் மட்டுமே நிச்சயமாக உலர்ந்து போன ஒவ்வொரு காரியமும் இந்த நாளில் உயிர்ப்பிக்கப்படும். மீண்டுமாக அது மலர்ச்சிக்கு ஏற்படும், வளர்ச்சிக்குள்ளாக கொண்டு வரப்படும். அநேக நேரங்களில் நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடியது நடக்காது, கிடைக்காது, இவ்வளவுதான் என்ற வார்த்தைகள் தான். நெகட்டிவான வார்த்தைகளை நாம் பேசுகின்றோம். இந்த நாட்களில் அதிகப்படியாக நடக்கும், ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு நான் கேட்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு செபிக்கிறேன், என்னால் முடியாது, ஆண்டவர் இதை செய்து முடிப்பார் என்று நல்வார்த்தைகளை சொல்ல மறந்து விடுகின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய தொழிலிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நல்வார்த்தைகளை விதைப்போம். உலர்ந்து போன எல்லாவற்றையும் இறைவன் இந்த நாளில் புதுப்பிக்க கூடியவராய் இருக்கின்றார். அப்படிப்பட்ட வார்த்தையைத்தான் நம்மோடு இறைவன் இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். எசேக்கியேல் அதிகாரம் 37 இறைவார்த்தை 7 பார்க்கின்றோம். எனவே எனக்கு கட்டளையிட்டபடி இறைவாக்குரைத்தேன். நான் இறைவாக்குரைக்கையில் உறையும் ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புகளுடன் சேர்ந்து கொண்டது. எசேக்கியேல் ஆண்டவர் சொன்னபடி அந்த எலும்புகளிடத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை பேச ஆரம்பிக்கின்றார். அப்போது அவர் கேட்டது உறையும் ஓசையை கேட்கின்றார். ஒரு இரைச்சல் அந்த இடத்தில் ஏற்படுகின்றது. எலும்புகள் ஒன்றோடு ஒன்று உரசக்கூடிய சத்தம் ஏற்படுகின்றது. அந்த எலும்புகள் தத்தம் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டதாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது ஆண்டவர் சொன்னபடி, எசேக்கியேலுக்கு கட்டளையிட்டபடி அந்த எலும்புகளோடு பேசிய போது அந்த இடத்தில் அந்த எலும்புகள் உயிர் பெற்று அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. எசேக்கியேல் அந்த எலும்புகளுக்கு கட்டளையிட்டபடியே அதுவும் நடந்தது. உலர்ந்த எலும்புகளை பார்த்து அவர் பேசிய போது உராயும் சத்தம் கேட்டது. எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று வந்தது. ஆண்டவர் இந்த எலும்புகளிடத்தில் நீ போய் பேசு என்று கட்டளை கொடுத்த போது எசேக்கியேல் ஒரு வார்த்தையும் ஆண்டவரிடத்தில் கேள்வி என்று கேட்காதபடி ஆண்டவர் சொன்னதை ஆமேன் என்று அவர் செயல்படுத்தினால்தான் இந்த நாளில் அந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய காரியங்கள் உலர்ந்து போயிருக்கின்றது. இந்த நாளில் அதை இறை வார்த்தை கொண்டு பேசுவோமா? ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு பேசுவோமா? அதுவும் இந்த நாளில் புதுப்பிக்கப்படும். இறுதியாக எண்ணிக்கை அதிகாரம் 20 இறைவார்த்தை 8 பார்க்கின்றோம். பாறை தண்ணீரை திரும்பும்படி அதனிடம் பேசுங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் மோசேயிடம் சென்று, வனாந்திரத்தில் எங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை, எதற்காக எங்களை இங்கு கூட்டி வந்தீர் என்று வாதாடினார்கள். அப்போது மோசே ஆண்டவரிடம் செபித்த போது எண்ணிக்கை 20:8 பார்க்கின்றோம். ஆண்டவர் சொன்னது, அந்த பாறை தண்ணீர் தரும்படி அதனிடம் பேசு என்று ஆண்டவர் சொன்னார். எண்ணிக்கை அதிகாரம் 20:11 பார்க்கின்றோம். தண்ணீர் தாராளமாக வந்தது. ஆண்டவர் சொன்னபடி தண்ணீர் தாராளமாக வந்தது. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோரும் தாகம் தீர்த்தனர். தங்களுடைய மிருக ஜீவன்களுக்கும் அந்த தண்ணீரை கொடுத்தனர். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மிடத்தில் பேச சொல்கின்றார். அவருடைய நாமத்தை கொண்டு செபிக்க சொல்கின்றார். அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை கொண்டு செபிக்க சொல்கின்றார். நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும், மாற்றங்களை ஏற்படுத்தும். பார்வோனிடம் நீங்கள் பேச வேண்டும். உலர்ந்த எலும்புகள் இடத்தில் பேச வேண்டும். பாறையிடம் பேச வேண்டும். நிச்சயமாக மாற்றங்கள் நிகழும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் வெவ்வேறான பிரச்சனைகள், வெவ்வேறான உலர்ந்த காரியங்கள் இருக்கின்றது. அதனோடு நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை அதனிடத்தில் பேசும்போது நிச்சயமாக அவருடைய வல்லமை கடந்து சென்று அந்த காரியத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு புது படைப்பு ஏற்படும். உலர்ந்து போன காரியங்கள், நடக்காது என்று நினைத்த காரியங்கள், முடியாது என்று வைத்த ஒவ்வொன்றையும் இறைவன் இந்த நாளில் காரியங்களை வாய்க்க செய்வார், காரியங்களை புதுப்பிக்க செய்வார், வளர்ச்சிக்குள்ளாக ஏற்படுத்துவார். இல்லாத ஒவ்வொன்றையும் தேவன் இருக்கிறவைகளாக மாற்றி தருவார். நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். துணிந்து ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு பேசுவோம். நிச்சயமாக தேவன் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். இந்த ஆண்டின் ஆண்டவர் சொன்னபடியே எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். அதன்படியே ஆண்டவருக்கு எதுவும் கடினமானது கிடையாது. ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு
உங்களுடைய உலர்ந்த வாழ்வில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தின் இடத்தில் நீங்கள் பேசுங்கள். நிச்சயமாக அந்த உலர்ந்த காரியங்கள் எல்லாம் செழுமையாக மாறும், உயிர் பெறும், தண்ணீர் வரும், வளர்ச்சிக்குள்ளாக ஏற்படும். தேவன் இந்த அற்புதத்தை நிச்சயம் செய்வார். ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி செபிப்போமா. இரக்கமே உருவான இறைவா, அருமையான வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி. எங்களுடைய வாழ்வில் அநேக காரியங்கள் உலர்ந்து போயிருக்கின்றது. கவலையோடு இருக்கின்றோம், துக்கத்தோடு இருக்கின்றோம். எப்போது இது மாறும், எப்போது இது நடக்கும் என்று இறைவன் இந்த நாளில் சொன்ன வார்த்தை, உலர்ந்த ஒவ்வொரு காரியத்தோடு என்னுடைய நாமத்தை கொண்டு பேசுங்கள் என்று இந்த நாளிலிருந்து தொடர்ந்து செபிக்க போகிறோம். உம்முடைய வார்த்தை கொண்டு செபிக்க போகிறோம். அந்த காரியத்தின் இடத்தில் உம்முடைய வார்த்தை கொண்டு நாங்கள் செபிக்கும் போது நிச்சயமாக எங்களுடைய வாழ்வில் நடக்காத ஒவ்வொன்றும் மாறுதலாய் ஏற்படும். செயல்படாதவைகள் எல்லாம் செயல்படும். இல்லாதவைகளை எல்லாம் நீர் நிறைவாக மாற்றி தருவீர் என்று முழு மனதோடு நம்புகின்றோம். இந்த செபங்களை எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை பலருக்கு பகிர்ந்து கொடுங்கள். அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு உலர்ந்து போயிருக்கின்றது. அதை எல்லாம் ஆண்டவர் உயிர்ப்பிக்க போகின்றார், புது படைப்பாய் மாற்றப் போகின்றார், வளர்ச்சிக்குள் ஏற்படுத்த போகின்றார். அனைவருக்கும் இதை பகிர்ந்து கொடுத்து அவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ.